ஹலோ மக்களே வணக்கம். வெல்கம் டு செல்லு வாய்ஸ் ஓவர். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரிவர்ஸ் ரன் த்ரோ இட் எபிசோட் 22 தான் பார்க்க போறோம். ஆக்சுவலி எப்பயும் சொல்ற மாதிரி தான் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்படியே அந்த லைக் முக்கியமான விஷயம் கமெண்ட் பண்ணுங்க எல்லாரும், ஓகேவா? ஸோ லாஸ்ட் எபிசோட நம்ம சியாஜு போய் அந்த மார்க் பார்த்துருப்பா, பாஸ் ஆயிருப்பாளா, ஓடி வந்து லூசி நான் பாஸ் ஆயிட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி ஹக் பண்ணியிருந்திருப்பா. ஸோ அப்படியே கட் பண்ணா ஒரு 1 இயர் கழிச்சு காட்டுறாங்க. ஸோ நம்ம சியாஜு வந்து டூரிஸ்ட் மேனேஜ்மெண்ட் தான் எடுத்து படிச்சுட்டு இருப்பா. ஸோ சடனாக அவங்க அம்மா கால் பண்ணியிருப்பாங்க. ஆமா சொல்லுங்கம்மா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டே இருக்கேன். இங்க பாரு சியாஜு, படிப்புன்னு உடம்பெல்லாம் கெடுத்துக்காது, ஒழுங்கா நல்லா சாப்பிடு, ஸோ ஹெல்த் ரொம்ப நல்லா பார்த்துக்கோ. ஸோ அப்புறம் எப்போ லீவ் எல்லாம் கிடைக்குதோ அப்பெல்லாம் வந்து வீட்டுக்கு வந்துருப்பா அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஸோ இவள் அதெல்லாம் கெட்டு கண்டிப்பாக நான் வந்துடுறேன் அப்படிங்கிற மாதிரி இவளும் சொல்லியிருந்திருப்பா. சரி நான் அப்புறமேல் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வச்சிருப்பாங்க. ஆக்சுவலி நம்ம எவ்வளோ வளர்ந்தாலும் சரி நம்ம பேரண்ட்ஸுக்கு நம்ம இன்னும் குழந்தைங்களா தான் தெரியும். ஸோ இப்படி பேசி முடிச்சுட்டு வச்ச உடனே நம்ம சியாஜுக்கும் இவங்க நான் இன்னும் குழந்தைன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க எங்க அம்மா, இவங்களுக்கு எப்படி சொல்லி நான் புரிய வைக்க போறோனோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அங்க இருக்க ஃப்ரெண்ட் வந்துட்டு அதெல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயம், நடக்காத காரியம் அப்படிங்கிற மாதிரி அவளும் சொல்லிடுவா. ஸோ அப்படியே கட் பண்ணா நம்ம செங்லாங்கு, லூசி, சியாஜு 3 பேருமே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. ஸோ அப்பதான் நம்ம செங்லாங் சொல்றா, இந்த மாதிரி நியூ இயர் அன்னைக்கு நான் லின்னுக்கு ப்ரப்போஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு. ஓ அப்படி அப்படிங்கிற மாதிரி 2 பேர் கேட்குறாங்க. ஸோ நீங்க 2 பேரும் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு சியாஜு, லூசி 2 பேருமே ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்படியே அவங்க 3 பேருமே சேர்ந்து ஒரு மலையாட்டிருக்கு, அந்த இடத்துல ஒரு அழகான பிளேஸ் இருக்கு. ஸோ அங்க ஃபுல்லா டெக்கரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு நைட்டு தான் நியூ இயர், ஓகேவா? அதனால ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம சியாஜு வந்துட்டு என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, இந்த மாதிரி அவளை கூட்டு வந்து 12 ப்ரப்போஸ் பண்ண போற அப்படின்னு செங்லாங் சொல்லுவானா. ஸோ அப்போ கூட வந்து நீ ஏதாவது ஸ்வீட்ஸ் இது வாங்கிட்டு வா, அதாவது இந்த ஹாட் போட்ட சாக்லேட் அந்த மாதிரிலாம் பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி இவ சொல்லிட்டு இருப்பா. ஸோ இப்படி எல்லாம் ஃபுல்லா ரெடி பண்ணிட்டு லைட் போட்டு பாக்குறாங்க. இடமே பார்க்கறதுக்கு பயங்கரமா இருக்கு. நம்ம சியாஜுக்கெல்லாம் அதை பார்த்து ரொம்பவே ஷாக்கா இருக்கும். ஸோ செங்லாங் கிட்ட வந்து கண்டிப்பா செங்லாங் லின் உனக்கு ஓகே சொல்லிடுவா அப்படின்னு சொன்னோன்னே இவனுக்குமே கண்டிப்பாவா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா கண்டிப்பா சொல்றேன், லின் உனக்கு ஓகே சொல்லிடுவா அப்படிங்கிற மாதிரி நம்ம சியாஜு சொல்லுவா. ஸோ இன்னைக்கு நைட்டு நம்ம சியாஜு, லூசு 2 பேருமே வந்து இவன் ப்ரப்போஸ் பண்ணும்போது லைட் ஆன் பண்ணுவோம், அதான் இதோட பிளான், ஓகேவா? ஆனா இந்த சுச்சுவேஷன்ல இருக்கிற நம்ம சியாஜுக்கு யோசிச்சு பாருங்களே, தனக்கு பிடிச்ச பையன் வேற ஒரு பொண்ணுக்கு ப்ரப்போஸ் பண்ண போறான். சரி விடுங்க. ஸோ அப்படியே கட் பண்ண நம்ம சியாஜு வந்து ரூமுக்கு வரா. ஸோ ரூமுக்கு வரும்போது நம்ம லெட்டோ இருக்காள், அவளுக்கு வந்து சின்சியரா இது எழுதிட்டு இருக்கா. ஆமா என்னடி பண்ற, நீ தான் ஹோம்ஒர்க்ல முடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமா நான் முடிச்சிட்டேன், ஆனா இது எல்லாமே ஜூனோடது அப்படிங்கிற மாதிரி சொல்றா. ஸோ இது வந்து என்ன தெரியுதுன்னா, இது 2 பேட்சப் ஆயிடுச்சுங்க. அவன் இந்த மாதிரி ரொம்ப ஒர்க் இருக்கா அவனுக்கு, அதனால தான் நான் ஹெல்ப் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கு, நீ திருந்த மாட்ட கடைசி வரைக்கும், நீ அவனோட ஹோம்ஒர்க் அவன் பண்ணாம நீ எதுக்கு பண்ணி கொடுக்குற, அப்புறம் எப்படி அவன் எக்ஸாம் எல்லாம் நல்லா எழுதுவான் அப்படின்றதுக்கு, அதெல்லாம் எழுதிருவான், ஜஸ்ட் நான் ஹெல்ப் தானே பண்றேன் அப்படிங்கிற மாதிரி லெட்டோ சொல்றதுக்கு, நீ என்னமோ பண்ணி தொலை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து செங்லாங் வந்து லின்னுக்கு வந்து ப்ரப்போஸ் பண்ண போறா அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கு, இதை கேட்ட லெட்டோ வந்து ஒரு மாதிரி ஷாக் ஆயிருவாளா. அப்புறம் சியாச்சு கிட்ட இந்த மாதிரி இங்க பாரு, இதுக்கெல்லாம் நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத, உனக்காக நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி லெட்டோ சொல்லியிருப்பா. சரி இந்த நோட்ஸ் எல்லாம் நான் போய் ஜூனுக்கு கொடுக்கணும், நான் போய் கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்பி போயிடுவா. இந்த சேம் டைம் அந்த பக்கம் நம்ம லூஸே காட்டுறாங்க. ஸோ ஆக்சுவலி நம்ம சியாஜு சொன்னால இந்த மாதிரி ஹாட் போட்ட சாக்லேட் பிள்ளைங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு, இவன் கடையில ஃபுல்லா தொலைவ ஆரம்பிச்சாரா எங்க இருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் கடைக்காரட்டே போய், கடைக்காரரே இந்த மாதிரி ஹாட் போட்ட சாக்லேட் உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க ஆரம்பிச்சாரா. ஸோ லூஸியும் போய் ப்ரப்போஸ் பண்ண போறான்னு நான் நினைக்கிறேன். சரி பாப்பா அதையும் தான். ஸோ அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் காலைல காட்டுறாங்க. சியோஜி எழுந்திரிச்சு பார்க்கும்போது லெட்டோக்கும் செம்ம ஃபீவரா இருக்கும். ஸோ இவன் நைட் எல்லாமே இவளோட ஹோம்ஒர்க்ஸ் மட்டும் இல்லாம ஜூனுக்குமே நிறைய ஹோம்ஒர்க் பண்ணி கொடுத்துருப்பாளா, அதனால ஃபீவர்ஸே வந்துருச்சு. ஸோ ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிடும் போது சியோஜி பிடிச்சி திட்ட ஆரம்பிச்சிடா. இங்க பாரு உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை, இங்க பாரு அவனோட ஹோம்ஒர்க் அவனே பண்ணிக்க மாட்டானா அப்படின்னு திட்ட ஆரம்பிச்சிடா. சரி சரி நீ அவனை திட்டாத, அவனுக்கு ஒர்க் இருக்குங்காட்டி தான் நான் பண்ணி கொடுத்தேன். ஸோ நான் இனிமேல் இந்த மாதிரி பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி லெட்டோ சொல்ல ஆரம்பிச்சிடா. சரி சரி அதெல்லாம் இருக்கட்டும், ஜூனுக்கு தெரியுமா உனக்கு இந்த மாதிரி ஃபீவர் அப்படின்னு சொன்னதுக்கு, இல்ல நான் சொல்லவே இல்லை அப்படிங்கிற மாதிரி லெட்டோ சொல்ல ஆரம்பிச்சிடா. லெட்டோ ஒன்னு வச்சுட்டு அப்படின்னு சொல்லிட்டு, சரி இரு நானே ஜூனுக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சியாஜு தான் எடுத்து ஜூனுக்கு ஃபோன் பண்ணுவா. ஸோ ரிங் அடிச்சுட்டே இருக்க, ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறா அப்படின்னு சொன்னோன்னே, சரிடி அவன் தான் பிஸியா இருக்க போறான், சரி விடு நம்ம அப்புறமே இன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி லெட்டோ வேண்டாம்னு சொல்றா. ஸோ இந்த பக்கம் நம்ம ஜூனுக்கு கரெக்டாக ஃபோன் வருது. ஸோ இவனுமே ஃபோனை பிக் பண்றான். ஸோ பிக் பண்ணிட்டு இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் சொன்னோன்னா டக்குனு இவனும் கிளம்பி வரான். ஸோ இப்படி வந்தபோது மேலேருந்து சியாஜு இறங்கி வரும்போது, ஜூனு உனக்கு எத்தனை தடவை ஃபோன் பண்றது, என் ஃபோனை ஏன்டா நீ எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி லெட்டோக்கு உடம்பு சரியில்லை உனக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னா, என்னது உடம்பு சரியில்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். வரும்போது வேற கையில வேற கஞ்சி வேற கொண்டு வந்திருப்பானா, உனக்கு தெரியுமா தெரியாதா லெட்டோக்கு ஃபீவரா இருக்கு அப்படின்னு சொன்னதுக்கு, ஓ அப்படியா அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்டோட, சரி வா நான் கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு நம்ம சியாஜ் வந்து ஜூனா அவ இருக்கிற ரூமுக்கு கூட்டு போயிடா. ஸோ அங்க போய் பார்த்தா நம்ம லெட்டோக்கு தான் ஃபீவர் ஆச்சு. ஸோ இவனும் கஞ்சி எடுத்துட்டு போயிருந்திருப்பான். ஸோ இந்த மாதிரி ஃபீவர் ரொம்ப இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவன் எல்லாம் பார்த்துட்டு, இல்ல இல்ல எனக்கு ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி லெட்டோ சொல்றா. சரி சரி இந்தா நான் கஞ்சி எடுத்து வந்திருக்கேன், நீ அதை குடி அப்படின்னு சொல்லிட்டு இவன் எடுத்து கொடுத்துட்டே இருக்க, சியாஜ் வந்துட்டு சரி உன்னை பார்த்துக்கிட்டு ஆள் வந்துட்டாங்களே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு சியாஜ் அங்கிருந்து கிளம்பிடுவா. ஸோ அதாவது நம்ம ஜூன் நம்மளை கேரிங்கா பாத்துக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு லெட்டோக்கு ஒரு மாதிரி ரொம்பவே ஹாப்பியா இருக்குமா. ஸோ அப்போ வந்து ஜூனுக்கு யாரோ ஃபோன் பண்ணிட்டே இருக்காங்க. இதான் அந்த ஃபோன் காலை கட் பண்ணி விட்டே இருப்பானா. ஸோ என்னாச்சு யாரு எடுத்து பேசு அப்படின்றதுக்கு, இல்ல இல்ல அது ஒரு முக்கியமான கால் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஜூன் சொல்லாரான். ஸோ திருப்பி திருப்பி ஃபோன் வந்துட்டே இருக்குங்காட்டிக்கு நம்ம லெட்டோக்கு டென்ஷன் ஆகி, இங்க பாரு உனக்கு ஏதாவது ஒர்க் இருந்தா நீ போய் ஒர்க் பாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்ன நானே பாத்துக்குவேன் அப்படிங்கிற மாதிரி லெட்டோ சொல்றா. ஸோ ஜூன் வந்துட்டு இல்ல இல்ல அது ஒன்றும் அவ்வளோ இம்பார்ட்டன்டான விஷயம் இல்லை, நான் உன் கூடயே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜூன் சொன்னதுக்கு, இல்ல இல்ல இங்க பாரு உன்னை யாரோ கூப்பிட்டே இருக்காங்க, ஸோ நீ போய் உன்னோட ஒர்க்கை பாரு, நான் என்ன பாத்துக்குவேன், ஒன்றும் பிரச்சனை
இல்ல அப்படிங்கிற மாரி லெட்டோ சொல்லியிருந்திருப்பா. ஸோ அத கேட்ட பிறகு தான் சரி ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஸோ எதுனாலும் எனக்கு நீ கூப்பிடு அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு ஜூன் அங்கருந்து கிளம்பி போயிருந்திருப்பான். ஸோ இந்த பக்கம் கம்ப்யூட்டர் கிளாஸ்ல கேட்டாங்க செங்லாங். அவன் உட்காந்து சிஸ்டம் நோண்டி நோண்டியே தூக்கம் பயங்கரமா வந்துருச்சு போல. ஒரு மாரி தூக்க கலக்கத்துல இருக்கும்போது கரெக்ட்டா இருந்ததுக்கு லின் வந்திருப்பா. ஸோ லின் வந்து இந்த மாரி நான் ஒரு பாட்டு கேட்டேன். ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. நீங்க கேளு அப்படின்னு சொல்லிட்டு ஹெட்ஃபோன் அவன் காதுலயே வச்சுவிட்டு இவங்க 2 பேரும் கேட்டுட்டே இருக்காங்க. ஸோ பயங்கரமா பாட்டு பாடி அப்படியே கேட்டுட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்துல செங்லாங்க்கு செம்மையா தூக்கம் வந்துருச்சு போல. அவன் அப்படியே அந்த கம்ப்யூட்டர் டேபிள் மேல படுத்து நல்லா தூங்க ஆரம்பிச்சுருவான். ஸோ இப்படி இவன் தூங்குறானேன்னு சொல்லிட்டு லின் அவள பார்த்துக்கிட்டே இருக்கான். ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு லின் அங்கருந்து கிளம்பி போயிறான். இவன் தூங்கிருவான் நல்லா. அப்படியே ஹாஸ்பிட்டல்ல காட்டுறாங்க. நம்ம லெட்டோக்கு போர் அடிக்குது அங்க இங்கேயும் நடந்துட்டு இருக்கும்போது சடனா ஒரு ரூம்குள்ள பார்க்குறா. உள்ளுக்குள்ள சுமியும் ஜூனும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அதாவது நம்ம ஜூனுக்கு ஃபோன் கால் பண்ணும்போது எடுத்துருக்க மாட்டான்ல, அந்த இடத்துல சுமி தான் கால் பண்ணியிருந்திருப்பா. ஸோ சுமிக்காக தான் இவன் கஞ்சி எடுத்துட்டு போகும்போது ஆப்போசிட்ல நம்ம சியாச்சோ வந்து லெட்டோவ பார்க்கறதுக்காக கூட்டு போயிருப்பான். ஸோ இந்த விஷயத்தெல்லாம் இவன் வந்து சுமி கிட்ட சொல்லிட்டு இருக்கான். ஸோ அதாவது ஜூன் வந்து சுமியே லவ் பண்றான், லெட்டோவை லவ் பண்றான். இருந்தாலும் ஜூனு இதெல்லாம் உனக்கு ஓவரா இல்ல அப்படிங்கிற மாரி தான் நம்ம மைண்ட் வைஸ். ஸோ இப்படி இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கறத லெட்டோ பார்த்து ரொம்பவே மனசு உடைஞ்சு போயிடுறா. ஸோ ஏன்னா இவன் ரொம்ப ட்ரூவா லவ் பண்ணும்போது அவன் ஏமாத்திட்டாங்கும்போது இவனால அத ஏத்துக்க முடியாம ஒரு மாரி ஷாக்ல பார்த்துட்டு இருக்கா. அட் த சேம் டைம் காலேஜ் முடிச்சுட்டு நம்ம லூசி, சியாஜோ அப்புறம் அந்த ரூம்மேட் பொண்ணுங்க 2 பேரும் வந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாரி இன்னைக்கு நைட் நியூ இயர் ஸோ ஃபயர் ஒர்க்லாம் சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்படி பேசிட்டே வரும்போது ஆப்போசிட்ல ஒரு பையன் வரான். ஸோ அந்த பையனோட பேரு லீ. ஸோ அவன் வந்து ஸ்ட்ரைட்டா நம்ம சியாஜோ கிட்ட இந்த மாரி நைட் ஃபயர் ஒர்க் இருக்குல்ல. ஸோ நீ வரியா என் கூட சேர்ந்து நம்ம 2 பேரும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டோனே நம்ம சியாஜோ வரேனே அப்படிங்கிற மாரி அவளும் சொல்ல ஆரம்பிச்சிடறான். ஸோ இத பார்க்குற லூசிக்கு வந்து டேய் எனக்குன்னு லைனா வர்றீங்களா போல அப்படின்னு சொல்லிட்டு லூசி வந்து லீய பார்த்து முறைக்க ஆரம்பிச்சிடறான். ஸோ இப்படி பேசிட்டே இருக்கும்போது சரி என்னோட பேரு வந்து லீ அப்படிங்கிற மாரி இன்ட்ரோ பண்ணிக்கிறான். ஸோ நம்ம லூஸ் வந்துட்டு இங்க பாரு அதெல்லாம் வரமாட்டா அப்படிங்கிற மாரி சொல்லுவானா. ஏன் வரமாட்டான்? ஏன் என்ன பிரச்சனை? அப்படிங்கிற மாரி லீ கேட்க ஆரம்பிச்சிடறான். ஸோ இப்படி இவங்க 2 பேரும் சண்டை போடுறதா இங்க இருக்க எல்லாரும் பார்த்துட்டே இருப்பாங்களா. ஸோ அப்படி பேசிட்டே இருக்கும்போது நம்ம லூஸ் வந்து சியாஜோ மட்டும் அப்படியே தனியா கூட்டிட்டு வந்து இங்க பாரு அவன் நம்ம கூட்டிட்டு போக முடியவே முடியாது. ஸோ கண்டிப்பா அவன் வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சியாஜோ வந்துட்டு அதெல்லாம் என்ன பிரச்சனை? அவனையும் கூட்டு போலாம். ஜாலியா தான் இருக்கும். அவனும் நமக்கு ஹெல்ப் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இங்க பாரு நம்ம வந்து செங்லாங்கோட ப்ரப்போசலுக்கு ஹெல்ப் பண்ண போறோம். ஸோ அவன் எதுக்கு தேவையில்லாத ஒரு ஆளு. அது மட்டும் இல்லாம செங்லாங்க்கு அவன் யாருன்னே தெரியாது. ஸோ நீ நல்லா யோசிச்சுக்கோ அப்படிங்கிற மாரி லூஸ் சொன்னோனே இவளுக்கு ஓகே புரியுது. லீ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ ஸ்ட்ரெயிட்டா லீ கிட்ட போய் இந்த மாரி இன்னைக்கு ஈவினிங் வந்து நான் கூட ஃபயர் ஒர்க் பார்க்க வர முடியாது. சாரி லீ அப்படிங்கிற மாரி சொல்லிருப்பாளா. இத சொல்லும்போது நம்ம லூசி ஒரு மாரி ஹாப்பியா சிரிச்சுட்டு இருப்பா. சோ ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு சொல்லிட்டு லீ அங்கிருந்து போயிருவான். சோ ஆப்போசிட்ல நம்ம லெட்டோ இருக்காளா. அவ ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒரு மாரி வருவாளா. இந்த விஷயத்த ரூம்மேட் 2 பொண்ணுங்களும் பாத்துருவாங்க. சியாச்சு பாத்துருவாளா. உடனே ஓடி போய் அவள்ட்ட என்னாச்சு? ஏன் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்துட்டு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கா. அவ வந்தவ ஒரு மாரி தார தாரையா அழுக ஆரம்பிச்சிரா. உட்காந்துட்டு நான் தோத்துட்டேன், ஏமாந்துட்டேன், என்னை ஏமாத்திட்டாங்க. நான் ரொம்ப அப்படின்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறேன். "என்னாச்சு? நீ என்னன்னு சொன்னா மட்டும் தான் எங்களுக்கு தெரியும். நீ எதுக்கு இப்படி அழுகுற லெட்டு?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருக்க. லெட்டு சொல்லவே முடியல. அவ தேங்கி தேங்கி அழுக ஆரம்பிச்சிடுறா. "ஏய் இங்க பாரு எதுனாலும் சொன்னா தான் எங்களுக்கு புரியும். நீ அழுதுட்டு இருந்தா எனக்கு புரியாது." அப்படின்னு சியாச்சு ஒரு பக்கம் கேட்க ஆரம்பிச்சிடுறா. ஸோ அப்பதான் அவ சொல்றா, "இந்த மாரி நான் ஹாஸ்பிட்டல்ல பார்த்தேன். அதாவது ஜூனு சுமி கூட இருந்தான். ஸோ ஜூன் வந்து சுமியையும் அவன் லவ் பண்றான். அவன் என்னை ஏமாத்திட்டான்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லெட்டோ வந்து பயங்கரமா அழுக ஆரம்பிச்சிடுறான். ஸோ ஜூன் என்னை ஏமாத்திட்டான் சியாஜுன்னு சொல்லிட்டே இருக்கும்போது சியாஜ் வந்துட்டு, "ஆமா நான் ஃபோன் பண்ணா அவன் எடுக்கவே இல்ல. ஆனா எப்படி கரெக்ட்டா உனக்கு அவன் கஞ்சி கொண்டு வந்தான்னு தெரியவே இல்ல. இரு நான் போய் அவன கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் அவன கேட்டுட்டு வரேன் என்னன்னு அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது, அதுக்குள்ள லெட்டவே புடிச்சு இழுத்துட்டு, "இங்க பாரு அவன் என்னை விட்டுட்டு போயிட்டான். அவ்வளவுதான் எனக்கு அவன் வேண்டவே வேண்டாம். ஸோ இந்த விஷயத்த விடுங்க." அப்படின்னு சொன்னோனே சரின்னு சொல்லிட்டு எல்லாருமே தாங்கி புடிச்சுட்டு அவ ரொம்ப அழுதுட்டே தான் இருப்பாளா. சரி ஒண்ணும் பிரச்சனை இல்ல வா ரூமுக்கு போலாம்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து அப்படியே ரூமுக்கு கூட்டு போலாம்னு சொல்லி கூட்டு போவாங்க. ஸோ இப்படி போய்க்கிட்டே இருக்கும்போது சியாஜுக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா தான் ஃப்ரெண்ட் இப்படி தேங்கி தேங்கி அழுகுறாளே, அது அவளுக்கு பிரேக்கப் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 3 பேருமே சேர்ந்து அவள கூட்டிட்டு போவாங்க. ஸோ இந்த பக்கம் லூசிக்கும் லீயும் 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. "நீங்க 2 பேரும் ரொம்ப வருஷம் ஃப்ரெண்டோ?" அப்படிங்கிற மாரி லீ கேட்ட உடனே, "ஆமா அதுக்கு இப்ப என்ன?" அப்படிங்கிற மாரி லூசி சொல்லுவானா. "கொஞ்சம் நல்லா பேசுங்க பாஸ். எதுக்கு நீங்க என்கிட்ட ரூடா நடந்துக்கிறீங்க?" அப்படின்னு உடனே லூசி பார்த்து ஒரு முறைக்க ஆரம்பிச்சாராம். இந்த பக்கம் சியாஜ் வந்துட்டு லெட்டோ இந்த மாரி நான் வந்து லூசி கிட்ட ஒண்ணு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு, "நீங்க லெட்டோவ ரூமுக்கு கூட்டிட்டு போங்கன்னு" சொல்லிட்டு அவள கூட்டு போ சொல்லிடுறாங்க. ஸோ இவ குடுகுடுன்னு ஓடி போய் லீ இந்த மாரி கண்டிப்பா என்னால உன் கூட வர முடியாது. ரொம்ப ரொம்ப சாரி லீ அப்படின்னு சொன்ன பிறகு லீ வந்துட்டு சரி ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஹாப்பி நியூ இயர் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கருந்து அப்படியே கிளம்பி போயிருவான். ஸோ இது போகும்போது நம்ம லூசிக்குன்னா ரொம்ப ஹாப்பியா இருக்கும். ஒரு வழியா பிரச்சனை ஒழிஞ்சுச்சு அப்படிங்கிற மாரி. இந்த மாரி லெட்டோ வந்து ரொம்ப ஃபீல் பண்றா. அதாவது ஜூன் இப்படி பண்ணிட்டானாமா. சுமிய லவ் பண்ணி லெட்டோவ லவ் பண்ணியிருக்கா. என்ன தைரியம் இருக்கு அவனுக்கு. வா லூசி நம்ம 2 பேரும் போய் அவன என்னன்னு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது, நம்ம லூசி வந்துட்டு இங்க பாரு இப்ப அது பிரச்சனையே கிடையாது. ஸோ இப்ப அத விட முக்கியமான நமக்கு விஷயம் இருக்கு. ஸோ செங்லாங்க ப்ரப்போஸ் பண்ண போறா. நம்ம ஹெல்ப் பண்ண போணும்னு சொல்லிட்டே இருக்கும்போது, கரெக்ட்டா செங்லாங் குடுகுடுன்னு ஓடியாந்துறான். ஓடியாந்து இந்த மாரி லின்னு எங்கேயாவது பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, லின்னு உன் கூட தானடா இருப்பான் கம்ப்யூட்டர் கிளாஸ்ல. எங்ககிட்ட கேட்கற அப்படிங்கிற மாரி சிரிச்சு சொன்னேன். இல்ல அவ எங்க போனான்னு தெரியல. அதாவது கம்ப்யூட்டர் கிளாஸ்ல உட்காந்துட்டு இருக்கும்போது ஏதோ சாங் கேட்டுட்டு இருந்தோம். அப்படி கேட்டுட்டே இருக்கும்போது நான் நல்லா படுத்து தூங்கிட்டேனா, ஸோ சடனா எந்திரிச்சு பார்க்கும்போது லின்னு என் பக்கத்துல இருந்தவள காணோம் அப்படின்றதுக்கு, காணோமா எங்க போயிருப்பா அப்படின்னு சியாச்சும் கேட்க ஆரம்பிச்சுறா. அதான் எனக்கும் தெரியல. நான் பக்கத்தால படுத்து நல்லா தூங்கிட்டேனா, ஸோ அவ கோச்சுக்கு கீது போயிட்டாளான்னு தோணுது அப்படின்றதுக்கு, ஏன்டா டேய் தூங்கியிருக்க போய் கிளாஸ்ல அப்படின்னு சொல்லி அவன் லூசு சொல்லிட்டு இருப்பான். அதான்டா தெரியல அவ எங்க போனான்னு சொல்லிட்டு, சரி வாங்க தேடலாம்னு சொல்லிட்டு செப்பரேட்டா போய் தேடுறாங்க.
ஸோ சியாஜோ போய் ஹாஸ்டல் செக் பண்ணி பார்க்குறா, இவங்களும் டான்ஸ் கிளாஸ் அங்க இங்கேயும் செக் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ எல்லா இடத்துலயும் செக் பண்ணி பார்த்து லின்னு எங்க போனான்னே கடைசி வரைக்கும் தெரியாம போயிருச்சு. ஸோ ஒரு கட்டத்துல ரொம்ப நேரம் ஆன பிறகு ஒரு இடத்துல வந்து ஸ்டே ஆகுறாங்க. "டேய் உன்ன யார்டா தூங்க சொன்னா? இப்ப அவ எனக்கு தெரிஞ்சு உன் மேல கோவமா இருப்பா போல" அப்படிங்கிற மாரி இவன் சொல்லுவான். அது லூசு சொல்லுவானா, இத கேட்டு செங்கல் வந்துட்டு, "டேய் நீ வேற ஏன்டா? அவ எதுக்கு என்ன ஃபோன் எடுக்கலன்னு எனக்கு தெரியல. இத நீ வேற இப்படி சொல்லாத" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டே இருக்க. சியாஜோ தான் வந்துட்டு, "இங்க பாரு அப்படிலாம் எதுவும் இருக்காது. மேபி அவ ஃபோன் எதுவும் ஒர்க் ஆகாம இருந்திருக்கும். ஸோ அதனால இருக்கும். ஸோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பா அவ வந்துருவா" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டே இருக்க. "இங்க பாரு நான் ஃபோனும் பண்ணிட்டேன். அவ ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறான்னு" நம்ம செங்லாங் ஒரு மாரி புலம்பிட்டே இருக்க. லூஸ் வந்துட்டு, "இப்ப என்ன பண்ணலாம்?" அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமே உட்காந்து டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. செங்லாங் வந்துட்டு, நான் என்ன பண்ணனே தெரியல. அவ எதுக்கு என் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறா? எங்க இருக்கா? எனக்கு எதுவுமே தெரியல" அப்படின்னு சொல்லிட்டு செங்லாங் ஒரு மாரி புலம்பிட்டே இருப்பானா. ஸோ இவங்க 2 பேரும் பார்த்துட்டே இருப்பாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் லூசிக்கெல்லாம் டென்ஷன் ஆக ஆரம்பிச்சது. காலையிலேருந்து கஷ்டப்பட்டு அதெல்லாம் ரெடி பண்ணியிருக்கோம். கடைசியில உன்ன ஒரே ஒரு வேல தான் குடுத்து அவள கூட்டிட்டு வான்னு. அதுவும் கூட உன்னால ஒழுங்கா கூட்டு வர முடியாதா செங்லாங் அப்படின்னு நம்ம லூஸ் வந்து திட்ட ஆரம்பிச்சிருப்பான். ஸோ செங்லாங் வந்துட்டு, "டேய் நீ கொஞ்ச நேரம் கம்முனு இருடா. நானே என்ன பண்றேன்னு எனக்கு தெரியாம இருக்கேன். என் ஃபோன் கால் பண்ணாலும் அவ ரீச் ஆக மாட்டேங்குது. ஸோ அவ பத்திரமா இருக்காளா? எங்க இருக்காளான்னு எனக்கு தெரியல" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சியாச்சந்திரன் 2 பேரும் கொஞ்ச நேரம் அமைதியா இருங்கடா அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு கொஞ்ச நேரம் ரொம்ப நேரம் அமைதியா இருக்காங்க. ஸோ 2 பேத்துக்கும் ரொம்ப டயர்ட் ஆக ஆரம்பிச்சுருமா. ஸோ செங்லாங் 2 பேத்தையும் பார்த்துட்டு, "சரி நீங்க 2 பேரும் வேணா போய் அந்த ஹில்ஸ்ல வேணா வெயிட் பண்றீங்களா?" அப்படிங்கிற மாரி சொன்னோனே லூசி அங்கருந்து குடுகுடுன்னு ஓடுவானா. டக்குனு அந்த நேரம் பார்த்து செங்லாங்க்கு ஒரு கால் வந்துரும். ஸோ லின்னு தான் ஃபோன் பண்ணியிருந்திருப்பா. ஸோ எடுத்தோனே, "எங்க இருக்க லின்? ஏன் சொல்லவே இல்ல? நான் ஃபோன் பண்ணி எடுக்கவே இல்ல" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டே இருக்க. "இல்ல, இல்ல இந்த மாரி நான் ஒருத்தவங்கள மீட் பண்ண வந்தேன். ஸோ அதனால தான் நான் உனக்கு ஃபோன் பார்க்கவே இல்ல. ஸோ சாரி. ஸோ நான் இங்க இருக்கேன். நீ வந்து என்ன பிக்கப் பண்ணிக்கிறியா செங்லாங்?" அப்படிங்கிற மாரி லின் கேட்டிருந்திருப்பா. ஸோ செங்லாங்கும், "ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நான் வந்து உன்ன கூப்பிட்டு வந்துக்கிறேன்" அப்படிங்கிற மாரி இவனும் சொல்லியிருந்திருப்பான். ஸோ பேசி முடிச்சுட்டு, "இந்த மாரி அவள நான் கூட்டிட்டு வரேன். ஸோ நீங்க 2 பேரும் போய் ஹில்ஸ்ல வெயிட் பண்ணுங்க" அப்படிங்கிற மாரி நம்ம செங்லாங் வந்து இவங்க 2 பேரையும் சொல்லியிருப்பாங்க. ஸோ சொல்லி முடிச்சுட்டு அவன் அங்கருந்து போயிருவான். ஸோ லூஸ் வந்துட்டு, "சரி சியாச்சு வா போலாம் நம்ம 2 பேரும்" அப்படின்னு சொல்லிட்டு சியாச்சு ஒரு மாரி தரத்தரன்னு இழுத்துட்டு போக ஆரம்பிச்சுறான். எனக்கு தெரிஞ்சு லூசியே சியாச்சுட்ட ப்ரப்போஸ் பண்ணுவான்னு நான் நெனைக்கிறேன். நீங்க என்ன நெனைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பண்ணி விடுங்க. ஸோ அடுத்த எபிசோட் நாளைக்கு பார்க்கலாம். அன்டில் தென் பை ஃப்ரம் செல்லு வாய்ஸ் ஓவர். டாடா. பை பை.